ஹிட்டாச்சி உச்சிகா எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஓ அப்ப நீ அந்த ஹிட்டாச்சியோட தம்பியா தான் இருக்கணும். இந்த குடும்பத்தில் நீ பிறந்தனால நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். ஆனா இதுக்கு மேல அது கிடையாது. ஒருத்தன் முடிஞ்சான். மிச்சம் இருக்கிற நீ ஹிட்டாச்சி உச்சிஹா எங்க இருக்கான்னு சொல்லு. அந்த ஆள் டோபி பின்னாடி போ. ஒரு நிமிஷம் பின்னாடி பாரு. நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன். சரி டோபி, கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? அவனால உள்ளங்கை மூலியமா வெடிபொருளை உருவாக்க முடியுது. நல்ல வேலை, நான் அந்த குண்டு வெடிப்புல தப்பிச்சிட்டேன். சீவான வெடிக்க வச்சனால உன்னோட சக்கரை என்ன தெரிஞ்சுக்க முடியுது. உன் கூட கொஞ்சம் விளையாடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாட்டு. இது என்ன முடியல. இதுல இருந்து தெளிவா தெரியுது நீ ரொம்ப திறமைசாலி. பாரு நல்லா பாரு. என் பார்ட்னர் கட்டுற வெட்டியே பாரு. அவனுடைய ஸ்பெஷல் C2 டிராகன். இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமே டோபி. சரி பார்ட்னர், இப்போ அந்த பிளானத்தை செயல்படுத்த போறோமா பார்ட்னர்? ஆமா, இப்ப நம்ம அதை பண்ண போறோம். இந்த வேலையை ஒழுங்கா முடி டோபி. சரி தலைவா. பாப் நான் சாவு, அதுதான் என்னுடைய கலை. சூப்பர் ஃபிளாஷ். என்ன இன்னொருத்தனை காணும்? நீ கக்காஷியை பார்த்து கத்துக்கிட்ட போல இது முன்ன விட ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது வேலையை முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரோச்சிமாவோட சாபா குறியீடு தானே? பார்ட்னர், எல்லாம் கண்ணி வெடிகளை ஒழிச்சு வச்சுட்டேன். இப்ப எல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடக்குது. அவன் வானத்துல இருந்து கைடன் மிசைலை வச்சு என்னை அட்டாக் பண்ண பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவங்க பூமிக்கு இடையில கண்ணி வெடியை புதைச்சு வச்சிருக்காங்க. உன் கால் அடிபட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். அதனால இப்ப வர தாக்குதல் உன்னால தப்பிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்ததை விட இது ரொம்ப பெருசா இருக்க போகுது. உன்னால தப்பிக்க முடியாது. உன்னால அந்த ஒரு ரெக்கையை வச்சு நீ பறக்கவே முடியாது. இதை நான் இப்பவே முடிச்சிடுறேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல நான் மாட்டிட்டேன்னா அடச்ச, இது ரொம்ப மோசம். ஜெய்ஜரா, நீ ஒரு முட்டாள். அட, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது டோபி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? நீ ஒரு பொடி பய. அந்த ரெண்டு கண்கள் அக்காட்சுக்கியா? அதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்பவே இங்க இருந்து வெளியே போங்கடா. என் கலையை நீங்க செய்ய விடாம தடுக்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னோட கலையா? ஆமா, இதோ என் அழகான கலையை உத்து பாருங்க. இதோடைய 2 பரிமாணங்களும் மரணத்தை குறிக்குது. ஆனா என்னுடைய கலை எல்லாமே செய்யும். இதுதான் உண்மையான கலை. அந்த வெட்டிக்கிற சத்தம் கொடுக்கிறது யாரு? நான். இதுதான் என் கலையோட உண்மையான சக்தி. யார் கவலைப்படுறா? இத நான் சமாளிக்கிறேன். என் கூட சண்டை போட விரும்புறியா? ஒருவேளை இந்த சண்டையில நான் ஜெயிச்சா நீ அக்காட்சிக்குள்ள ஒரு ஆள் சேர்ந்துக்கணும். நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நீ என் கலையை அவமானப்படுத்தாம இருக்கணும். என் கலைய இப்ப உனக்கு காட்டுறேன். நீ ரொம்ப பேசிட்ட.
முழு சக்தி இவ்வளவுதான் போல. இப்போ நீ முடிஞ்ச. ஹா. நானா? உன்னை நீயே ஒரு தடவை உத்துப்பாரு. இது கெஞ்சுச்சுவா? ஆனா எப்ப? ஆரம்பத்துல இருந்தேதான். நீ எப்ப இட்டாச்சியோட சரிங்கன பாத்தியோ அப்பத்துல இருந்தே நீ கெஞ்சுச்சுல மாட்டிட்டு இருக்க. இதுதான் ஒரு உண்மையான கலை. நீ இந்த சண்டையில தோத்துட்ட. என்ன குறைச்சு மதிப்பிடாத. நான் உன்னை விட திறமைசாலி. என்னுடைய திறமை, என்னுடைய கலை என்னைக்குமே தோக்காது. நான் சேர்த்து வச்ச என்னுடைய சிறந்த வெடிப்பொருட்களை உன்னைய கொல்ல யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபுல் எபிசோட லிங்க் எங்களோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதோட